ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து வீடியோட சைடில் வந்து என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். இப்போ அதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று கிரியேட் நியூ கேம்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹில் எப்படி ஆட் பண்ணுறது, ஹில்லு கத்துறோம், எப்படி டைம் ஆட் பண்ணுறது, எப்படி லெவலப் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஸ்பெல் ஆட் பண்ணுறது, எப்படி கிளைமேட் ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஸ்கை கலர், கிரவுண்டில் என்ன மாதிரி கலர் வேணும், ஸ்கைல என்ன மாதிரி கலர் வேணும். அப்புறம் வந்து ஃப்ரெண்டு கிட்ட ப்ரோஸ் எப்படி உருவாக்குறது, அதே மாதிரி நார்மலாக இருக்க சைஸ்லேயே எப்படி ஒருத்தர் கொஞ்சம் பெரிய சைஸாக ப்ரோஸ் ஆட்டம் மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹில் எப்படி மேக் பண்ண காட்டுறேன். இங்கே ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸ் ஆட்டோன்னு இருக்குதா, டூல் பாக்ஸ் ஆட்டோ இருக்கிறதுல வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து ஹில் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ஹில் சிம்பிள் எடுத்துக்கணும். அந்த ஹில் சிம்பிளை அப், டவுன், ஈக்குவல், மைனஸ் இது மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். அதில் வந்து ப்ரெஷ்ஷு, இது டூலு, இது ப்ரெஷ்ஷு. இப்போ நான் வந்து இந்த இடத்த இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறேன். நான் இது கொஞ்சம் பண்ணிடுறேன். இந்த மவுண்டைன் வந்து இதுதான் நம்ம மேக் பண்ணுவோம். இதில் எதுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து இது கட்டும். இப்போ வந்து சர்க்கிள் தான், மவுண்டனோட எட்ஜு வந்து ஒரு மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் ஈவனாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கட்டமாக பாக்ஸ் ஆட்டம். பார்த்தீங்களாவே தெரியும். அப்புறம் இது வந்து அன்ஈவன் ஷேப்ஸ். இது ஓரளவுக்கு ஒரு மாதிரி சர்க்கிளும் இல்லாத கட்டமும் இல்லாத ஒரு மாதிரி. இது பார்த்தீங்க ஒரு மாதிரி கரடு முள்ளா. இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குதான், இதை வந்து மைனஸ் பண்ணுறது. இந்த மவுண்டன் வேணாம்னு நினைக்கிறீங்க, இந்த ஹைட்டுக்கு வேணாம், குறைச்சிக்கலாங்க. இந்த மவுண்டன் போட்டுட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிருந்தாலும் இதை வச்சு எரேஸ் பண்ண முடியும். ஈக்குவல் வச்சு ஒரே ஈக்குவலா மவுண்டன்ஸ் ஒரே ஈக்குவலா பிளேட் ஆகுதாங்க, அதுதான் ஈக்குவலா. அந்த பாயிண்ட் பண்ற குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிளாட் ஆகும், அதுதான் இது. பார்த்தா தெரியும், மவுண்டன் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு மாதிரி ஹைட்டான மாதிரி இருக்குதா, இந்த லுக்கை கொடுக்கறதுக்கு தான் இது. அடுத்து வந்து நம்ம எப்படி மவுண்டன் மேக் பண்றது பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹவு டு ஆட் த டைம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேயர் அடிப்போம். இதுதான் பிளேயர். எலிமெண்ட்ஸில் போயிட்டு டிஃபெண்ட் அசடுன்னு இருக்கும், டிஃபென்ஸ் அசடுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா டிஃபென்ஸ் அசட். இதில் நீங்கள் எந்த அசடை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த அசடை வைக்கும்போது டைம். நான் வந்து டவர் எடுத்துக்கிறேன், ரேடியோ டவர். வித்து கொஞ்சம் வில்லன்ஸ் எடுத்துக்கிறேன். வில்லன்ஸ் எடுத்து வில்லன்ஸில் வந்து டவர் வைக்காத நான் உங்களுக்கு ஒரு டைம் பார்க்குறேன். இப்போ வந்து பொண்ணு ஒரு வெப்பன் இல்லாத அவன் கையிலேயே ஃபர்ஸ்ட் கன்னை எப்படி ஆட் பண்றதுன்னா, ஒரு 5 நிமிஷமா
டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே கொடுக்குறேன். சும்மா மேலே இந்த டேமோவில் கேம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட டவர் இங்கே வச்சேன்னா டைம் முடியும். 1 minute கிட்ட வரும். டவர் அந்த 1 minute வரைக்கும் அழிய விடாத காப்பாற்றினதான் இந்த கேம் முடியும். இப்போ நான் காட்டுறேன், ஜெயிச்சிரும். 1 minute வரைக்கும் டவர் அழிய விடாது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ இந்த டவர் வந்துருச்சு. இப்போ எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து கேரக்டர் போயிட்டு இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்க போது அவன் டெவலப் பண்ணணும். இப்போ நான் 50 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிறேன். இதில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஹெச்பி, மேக்ஸிமம் டேமேஜ், ஜம்பு, ஹைட்டு, டிஃபெண்டிங் ஸ்பீடு, இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே கொடுக்குறேன். இன்ஸ்டண்டாக ஹைட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ ஹைட் ஆகிட்டோன்னா ஸ்பீட் வாங்க முடியும். ஒரு 75 டேமேஜ் வருது. எல்லாமே அந்த இன்க்ரீஸ் ஆகும். டெவலப் செய்யலாம். அடுத்தது வந்து டெவலப் படுத்துவோம். அடுத்தது வந்து ஸ்பெல்லில் 2 டைப் ஆஃப் ஸ்பெல் இருக்கு. அன்லிமிட்டெட் ஸ்பெல், லிமிட்டெட் ஸ்பெல்லுன்னு. இந்த ஸ்பெல்லு, இந்த ஸ்பெல்லு, இந்த ஸ்பெல்லு, இந்த 3 ஸ்பெல்லுக்கும் ஹெச்பி இருக்கு. நீங்க அதுல இருந்து ஒரு எனிமிஸை கொண்டுட்டு அந்த பில்டிங் அழிச்சிட்டிங்கன்னா கேம் நீங்க திருப்பி வர மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்பெல் வந்து அழிக்க முடியாது. அன்லிமிட்டடா வந்துகிட்டே இருப்பாங்க.
நான் வந்து 2 ஸ்பெல்லுமே வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெல்லு, செகண்ட் இந்த ஸ்பெல். ஸ்பெல்லில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி டாட் வரும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் ஆயிடும் ஃபுல்லாக. அதே மாதிரி நான் லிமிட்டட் ஸ்பெல்லில் ஒன்று சேர்க்க போகிறேன். ஒன்று சேர்த்துட்டு ப்ளே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்பியை நீங்கள் செட் பண்ணலாம். அந்த டைமுக்குள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க எனிமீஸ். வந்துருப்பாங்க. அதனால பில்டிங் டேமேஜ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பில்டிங் வச்சு வேண்டியது. ஒன்றும் வரல மதாஜி. அன்லிமிட்டட் அடிக்கவே முடியாது. கேம் ஓவர். இதுக்கு தான் ஸ்பெல்லுக்கும் அன்லிமிட்டட் ஸ்பெல்லுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட் ஆடிங் ரெயின். இப்போ வந்து நான் இதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். நீங்கள் ஒரு மவுண்டன் போட்டு சண்டை இருக்க மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட லேண்ட்ஸ்கேப், அதாவது கீழே இருக்க கிரவுண்டோட டிசைனை கஸ்டம் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த புத்தரை இருக்கிறது. அப்புறம் இது வாட்டர், இந்த கலர், அந்த மாடலில் கலர் வச்சுக்கலாம் நம்ம. நமக்கு இந்த நல்லாதான் இருக்குது. அப்புறம் வாட்டர், ஃபயர், ஜாவா, அப்புறம் டாபிக், பாய்சன்ஸ், வில்லர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஃபயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருக்கும் ஃபயர், ஜாவா, வாட்டர். இதெல்லாம் நீங்கள் ஒரு குழியாட்டம் போட்டு இது பண்ணலாம். இது வந்து கிளைமேட் கலர் அட்ராக்டிவாக. அப்புறம் வந்து ஸ்கைக்கு மேலே கலர் போட்டபோது இது ரெயினா, ஸ்டோர்மான், இது நான் ரெயின் வச்சிடுறேன். இது பேக்ரவுண்டில் ஓடுற சாங்ஸ். சிட்டியா நான் ஆரல் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த க்ளவுட்ஸோட இது இறங்குறது மேலே கீழே அடிப்பேன் கிளிச்சரு. அப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இந்த ஆப்ஷனில் உங்கள் டீம் வச்சு கொண்டுக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணலாம். அவங்கள காட்ட மாதிரி ஸ்க்ரீனில் வர இருக்கு.
நமக்கு வந்து அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு ப்ரௌசர் வைக்கலாம். நீங்கள் இதை வச்சிங்கன்னா சைஸ் எப்படி இருக்கும், இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது இந்த ஹைட்லேயே போட்டிங்கன்னா ஸ்பெல்லுலேயும் இதே ஹைட்டில் தான் வரும். அப்புறம் இன்னும் இருக்குதுங்க. அப்புறம் வந்து எப்படி அப்புறம் கன்னுக்கு எப்படி ப்ரைஸ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வெப்பன்ஸில் போய்ட்டு இப்போ இது வேணால் எங்கே கன் கொடுத்துருப்பேன். இந்த கன்னை சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆட்டோ ஒன்று இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். நான் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் நான் இதுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அது அந்த கண்ட்ரி தான் நான் அப்ளை பண்ணி. இப்போ என்கிட்ட முட்டை பாயிண்ட் இருந்தாங்க 5 ஒன்றுமே வைக்கிறேன். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். நான் அந்த மேட்சை தோற்றுறேன். இப்போ வந்து எப்படி நம்ம டீம்மேட்டை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம டீம்மேட் இதில் போயிட்டு இந்த மண்டை போட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் ஆட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்டாண்ட் இன் சிங்கிள் பேஸ், டு நாட் மூவ், ஃபாலோ யுவர் டீம்மேட்ஸ், மேப் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அப்புறம் எனிமீஸை பார்த்து அவே பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது நம்ம பெட்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம்னா அதுக்கு யூஸ் ஆகும். அந்த டீம்மேட் ஓடிடுவோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா சைட்லி வரனா இது மாதிரி இது ஏதாச்சும் டீம் கேம்ஸ் அட்டர்னேட் பண்ணுறதா வச்சா யூஸ் ஆகும். ட்ராப்ஸ், இந்த ட்ராப்ஸ் மேலெல்லாம் காலுக்கு போய் எஃபெக்ட் வர மாதிரி ட்ராப்ஸ் வேணும். இப்போ வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ, பை பாய். இதுக்கப்புறம்